ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம். நகோமி போவாஸுக்கு கொடுக்குற ஒரு ஆசிமொழி. இந்த ஆசிமொழியில் கடவுளுடைய அவர் எப்படிப்பட்ட கடவுள், இறந்தோருக்கும் வாழ்வோருக்கும் பேரன்பு காட்டுகின்ற கடவுள் என்று, அவர் எப்படிப்பட்ட கடவுள் என்ற அந்த ஒரு பிக்சரை, ஒரு இமேஜ் ஆஃப் காடை நாம் அங்கே பார்க்குறோம், சரிங்களா? அப்புறம் போவாஸ் யார் என்பதை பற்றி ரூத்துக்கு தகவலாக நவோமி சொல்கிறாங்க. போவாசு நமக்கு நெருங்கிய உறவினர், நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினருள் ஒருவர். இது மிக மிக முக்கியமான ஒன்று. இதை குறித்து ஃபுட்நோட்டில் பைபிளில் நமக்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு தரம் நம்ம வாசிக்கலாம். அந்த எப்படி நமக்கு நெருங்கிய நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினருள் ஒருவர் அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியான குடும்பப்பற்று, இன ஒற்றுமை, இது ரெண்டுமே எபிரேய மக்களுடைய சிறப்பு பண்புகளாகும். அவர்கள் தங்களது இனம் சிதைவுறாமல் இருக்கவும், வழித்தோன்றல்கள் இன்றி குடும்ப மரபு தொடர்ச்சியற்று போகாதிருக்கவும் செய்வது தங்களது கடமை என கொள்வார்கள். கொலை, பிள்ளை பேரின்மை, குடும்ப சொத்து கைமாறுதல் போன்ற காரணங்களால் ஒரு குடும்பம் சிதைவுற்று பெயரற்று போகும் நிலைக்கு வருமாயின் அக்குடும்பத்தின் பெயரை மீண்டும் நிலை பெற செய்வது நெருங்கிய உறவினரது தலையாய கடமையாகும். அதனால தான் இங்கே நவோமி ரூத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினருள் ஒருவர் அவர். ஸோ இத்தனை பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர் போவாஸ், புரியுதுங்களா? எனவே அக்குடும்பத்தின் பெயரை மீண்டும் நிலை பெற செய்வது நெருங்கிய உறவினர் தலையாய கடமையாகும். அத்தகைய உறவினர் மீட்பர் என்றே அழைக்கப்பெறுவர். இதற்கெனங்க போவாசு ரூத்தை மணந்து இக்கடமையை நிறைவேற்றப் போகின்றார். இதை இன்னும் 3வது அதிகாரத்தில் இதை குறித்து எப்படி என்னன்றதை நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல ஸ்டார் மார்க் போட்டிருக்கிறாங்க அப்படின்றதனுடைய காரணத்தை மட்டும் நாம் பார்த்துக்கிட்டோம். அந்த நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினர்னா யார், எந்த சூழ்நிலையில் அவர் காப்பாற்ற போகிறார் என்பதனுடைய சூழ்நிலை தான் இங்கே ஃபுட்நோட்டில் அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 21வது வசனத்தில் ரூத்து மறுபடியும் பேசுகிறாங்க, நவோமிக்கு பதில் மொழி சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் வாசிங்க. மோவாபியரான ரூத்து மீண்டும், அவர் அறுவடை முடியும் வரை தம்முடைய ஆள்களுடன் நான் கதிர் பொறுக்கிக் கொள்ளலாம் என்று என்னிடம் சொன்னார் என்றார். ஸோ அவர் சொன்னதையும் இங்கே தனது மாமியார் இடத்திலே சொல்லுகிறார்கள். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி, அறுவடை முடியும் வரை தம்முடைய ஆட்களோடு நான் கதிர் பொறுக்கிக் கொள்ளலாம் என்று என்னிடம் சொன்னார். வார்கோதுமை அறுவடை காலம். ஸோ அதுதான் இங்கே வாழ்க்கை சூழல். வயல்வெளிக்கு சென்று மக்கள் வேலை செய்கிறார்கள், அறுவடை செய்கிறார்கள். எனவே இது வார்கோதுமை சீசன், ஹார்வெஸ்டிங் சீசன் என்பது இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. அது முடியும் வரை தனது வயலில் தனது ஊழியர்களோடு பணியாளர்களோடு நான் கதிர் பொறுக்கிக் கொள்ளலாம் என்கிற அதையும் எனக்கு அவங்க சொன்னாங்க என்று சொன்னாங்க. உடனே 22வது வசனத்தில் நகோமி பேசுகிறார்கள் ரூத்திடம். நகோமி தம் மருமகள் ரூத்திடம், ஆம் மகளே, நீ அவருடைய பணிப்பெண்களோடு இருப்பதுதான் நல்லது. வேறொருவனது வயலுக்கு நீ போனால் அங்குள்ள ஆண்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடும் என்று சொன்னார். இங்கே பாருங்க, மறுபடியும் நகோமி மாமியார் தனது மருமகளுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை மகளே.
ஆம் மகளே. ஸோ அது தொடர்ந்து எப்படி அது விட்டு போகாமல் தொடர்ந்து ஒரு நீட்சியாக வருகிறது என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆம் மகளே, நீ அவருடைய பணிப்பெண்களோடு இருப்பது தான் நல்லது. ஆக நல்லதைத்தான் போவாசு ரூத்துக்கு சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் சொன்னார். 8வது வசனத்திலிருந்து, அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு. 9வது வசனம். அதே தான் இந்த இடத்துல நகோமியும் சொல்லுகிறார்கள். அதுதான் உன்னுடைய பாதுகாப்பு. வேறு வயலுக்கு நீ போனால் அங்குள்ள ஆண்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடும் என்று சொன்னார்கள். அடுத்தது 23வது வசனம் இந்த 2வது அதிகாரத்துக்கு ஒரு சம்மரியாக அமைகின்றது. பாருங்க, அவ்வாறே மாமியா சொன்ன மாதிரியே ரூத்து போவாசின் பணிப்பெண்களை விட்டு பிரியாதிருந்து வார்கோதுமையும் கோதுமையும் அறுவடையாகும் வரை கதிர் பொறுக்கி வந்தார். தாம் மாமியாருடனேயே தங்கியிருந்தார். இது ஒரு கால இடைவெளி. எவ்வளவு நாள் அது ஹார்வெஸ்டிங் சீசன், அறுவடை காலம் இருந்தது. அந்த அறுவடை காலத்தில் இந்த ரூத்து என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? போய் வயலில் வேலை செஞ்சாங்க. அந்த நாட்களில் தனது மாமியாரோடு அவர் தங்கியிருந்தார் என்று இந்த கதையினுடைய ஒரு தொடர்ச்சியை இந்த இடத்துல கொண்டுட்டு வரும். இதை வாசிக்கின்ற பொழுது அப்போ அடுத்தது என்ன? இப்படியே தானா? அடுத்தது இந்த இளம்பெண் எப்படி தனது வாழ்க்கை துணை? இப்போ 2வது அதிகாரத்தில் அவருக்கு உணவு நிறைவாக கிடைத்தது, பாதுகாப்பு கிடைக்கின்றது, போதுமான அளவு தண்ணீர் கிடைக்கின்றது, அப்பம் ரசம் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது. கண்ணு கெட்டிய தூரத்தில் உறவும் இருக்கிறது திருமணத்திற்கு. ஆனால் இன்னும் அது நடைபெறவில்லை. ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்புகளெல்லாம் எப்படி இன்னும் அது நிறைவு, அந்த உறவு நிலை, குடும்ப சந்ததியை பெருக்க வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும், குடும்பத்தினுடைய அந்த குலத்தினுடைய நீட்சியை ஏற்படுத்த வேண்டும், இது தொக்கி நிற்கிறது. ஸோ இந்த இதோட இந்த பெண்மணி தனது மாமியாருடனேயே தங்கியிருந்தார் என்று இது முடிக்கப்படுகின்றது. அப்போ முதல் அதிகாரம். 2வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இது வரைக்கும் நாம் பார்த்த இது கடவுள் கருணையோடு அந்த ஏழை பெண்மணியை கண்ணோக்குகின்றார். போவாசின் வழியாக போய் வேலை செய்வதற்கு, பயமில்லாமல் வேலை செய்வதற்கு நிலத்தை ஆண்டவர் காட்டி கொடுக்கின்றார். போவாசை காட்டி கொடுக்கின்றார். போவாசு வலிமை மிகுந்த ஒரு மனிதர். இன் ஹிம் இஸ் ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் எப்படியெல்லாம் வலிமை வெளிக்காட்டப்படுகிறது? அவருடைய வார்த்தை, அவருடைய தாராள உள்ளம், அணுகுமுறை, இதெல்லாமே அவருடைய பேரன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. வயலில் இருக்கிற பிற தொழிலாளர்கள் அவரை விரட்டல, அவருக்கு போதுமான பக்கபலமாக ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள். இது எல்லாமே இங்கே இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பெண்மணி ரூத்து மோவாபிய பெண், இஸ்ராயலினுடைய ஆண்டவருடைய பாதுகாப்பு அளிக்கிற அந்த இறக்கின் நிழலை தேடி அவர் வந்திருக்கிறார். அவர் ஒருபோது வெறுமையாக திரும்ப மாட்டார், அவர் வெறுமையாக இருக்கப்பட மாட்டார் என்பது இந்த 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய அருமையான கருத்து குவியல்கள். இதோட இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. 3வது அதிகாரத்தில் எப்படி கண்ணு கட்டி தூரத்தில் உறவாடுகிற அந்த உறவை எப்படி ரூத் என்கிற அந்த இளம் விதவை சொந்தம் கொண்டாட போகிறார், எப்படியெல்லாம் அதை செய்ய போகிறார் என்பது நமது கேள்விகளோடு 3வது அதிகாரத்தை நாம் தொடங்கும். நன்றி நன்றி தந்தை அவர்களே. எனது எதிர்பார்ப்புகளையும் நிறைவேறிவிட்டது. நான் அடுத்து என்ன கேள்வி கேட்க வேண்டும் அதற்கும் நீங்கள் விடை சொல்லிவிட்டீர்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்திற்குண்டான 2ஆம் அதிகாரத்துக்குண்டான இறை விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். ரூத்து ஆகமம் அதிகாரம் 2. நகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர், எலிமலேக்கின் வழியில் உறவானவர். ரூத்து நகோமியிடம், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். அவரும், போய் வா மகளே என்றார். ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடை ஆள்கள் பின்னால் சென்று
அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கிச் சேர்த்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமலேக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாயிருந்தது. சிறிது நேரம் கழித்து போவாசு பெத்லகேமிலிருந்து அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அறுவடையாளர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்றார். அவர்களும், ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக என்றார்கள். அவர் அறுவடையாள்களின் கண்காணியிடம், இவள் யார் வீட்டு பெண் என்று கேட்டார். அதற்கு அறுவடையாள்களுக்கு மேற்பார்வையாளராய் நியமிக்கப்பட்டிருந்த வேலையாள், இவள்தான் மோவாபு நாட்டிலிருந்து திரும்பியுள்ள நகோமியோடு வந்திருக்கும் மோவாபிய பெண். அறுவடையாள்களின் பின்னே சென்று சிந்தும் கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்கு என்னிடம் அனுமதி கேட்டாள். காலை முதல் இதுவரையில் அவள் சிறிதும் ஓய்வின்றி கதிர் பொறுக்கிக் கொண்டிருந்தாள். இப்போதுதான் அவள் பந்தல் நிழலில் சற்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாள் என்றார். பிறகு போவாசு ரூத்தை நோக்கி, பெண்ணே, நான் சொல்வதை கேள். இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம். என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு. அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு. எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார். ரூத்து போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறீர்? அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார். போவாசு, உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலனளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார். அதற்கு ரூத்து, ஐயா, கருணை மிகும் கண் கொண்டு நோக்குகின்றீர். உம்முடைய பணிப்பெண் அல்லாத என்னை கனிமொழி கொண்டே தேற்றுகின்றீர் என்றார். உணவு வேளை வந்ததும் போவாசு ரூத்திடம், இங்கே வந்து இந்த அப்பத்தை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து சாப்பிடு என்றார். அவரும் அவ்வாறே போய் அறுவடை ஆள்களுடன் உட்கார்ந்து கொண்டார். போவாசு அவருக்கு வறுத்த பயரும் கொடுத்தார். அவர் பசித்தீர உண்ட பின்னும் சிறிதளவு உணவு எஞ்சியது. பிறகு அவர் மீண்டும் கதிர் பொறுக்க எழுந்து சென்றார். போவாசு தம் அறுவடை ஆள்களிடம், அரிக்கட்டுகள் கிடக்கும் இடத்திலும் அவள் கதிர் பொறுக்கட்டும், அவளை யாரும் அதட்ட வேண்டாம். மேலும் கட்டுகளிலிருந்து சில கதிர்களை உருவி போட்டு விடுங்கள், அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும், யாரும் அவளை தடுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவருடைய வயலில் ரூத்து மாலை வரை கதிர்களை பொறுக்கிச் சேர்த்தார். அவற்றை தட்டி புடைத்து நிறுத்தபோது வார்கோதுமை ஏறத்தாழ 20 படி இருந்தது. அவர் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்று தம் மாமியாரிடம் காட்டினார். அவர் உண்ட பின் எடுத்து வைத்திருந்த உணவையும் அவரிடம் கொடுத்தார். அவர் தம் மாமியார் அவரிடம், இன்று எந்த வயலில் கதிர் பொறுக்கினாய்? அது யாருடைய வயல் என்று கேட்டுவிட்டு, உனக்கு பரிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவாராக என்றார். ரூத்து தம் மாமியாரிடம் தாம் கதிர் பொறுக்கின வயல் இன்னாருடையது என்பதை தெரிவிப்பதற்காக, நான் இன்று கதிர் பொறுக்கின வயலின் உரிமையாளர் போவாசு என்றார். நகோமி அவரிடம், அப்படியா? வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக என்றார். மேலும் அவர், போவாசு நமக்கு நெருங்கிய உறவினர், நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினருள் ஒருவர் என்றார். மோவாபியரான ரூத்து மீண்டும், அவர் அறுவடை முடியும் வரை தம்முடைய ஆள்களுடன் நான் கதிர் பொறுக்கிக் கொள்ளலாம் என்று என்னிடம் சொன்னார் என்றார். நகோமி தம் மருமகள் ரூத்திடம், ஆம் மகளே,
நீ அவருடைய பணிப்பெண்களோடு இருப்பதுதான் நல்லது. வேறொருவனது வயலுக்கு நீ போனால் அங்குள்ள ஆண்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடும் என்று சொன்னார். அவ்வாறே ரூத்து போவாசின் பணிப்பெண்களை விட்டு பிரியாதிருந்து வார்கோதுமையும் கோதுமையும் அறுவடையாகும் வரை கதிர் பொறுக்கி வந்தார். தம் மாமியாருடனேயே தங்கியிருந்தார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மறுபடியும் நகோமியும் ரூத்தும் இரண்டு மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒன்றாக இந்த காட்சியிலே நமக்கு காட்டப்படுகிறார்கள். நகோமி பேசுகிறார். முதலில் இவர்கள் இருவரும் உரையாடுகிறார்கள். நகோமி தனது உரையாடலை முதலில் தொடங்குகிறார். எனவேதான் இங்கே ஆசிரியர் முதல் வாக்கியத்தில் ஒரு விவரிப்பை கொடுக்கின்றார். ஒரு நாள் மாமியாராகிய நகோமி ரூத்திடம். இது ஆசிரியருடைய கைவன்மை. அவர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தூண்டுதலை கொடுக்கின்றார். நீ இப்படியே இருந்தால் எப்படி? நீ டெய்லி வயலுக்கு போயிட்டுருக்கிற, கதிர்களை பெருகிட்டு வர, 2 பேரும் சாப்பிட்றோம், தங்கி இருக்கிறோம், இப்படியே போனால் எப்படி அப்படின்னு சொல்லி இவர் ஒரு தூண்டுதலை, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுப்பது இந்த முதல் வசனத்தில் நாம் அறிகின்றோம்.